டே மச்சான், என்னடா பண்ண போற? வண்டி வேற கிளம்புது. என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்க? டேய், இப்ப நடக்கும் பாரு. என்ன நடந்தாலும் சரி, நீ என் கிட்ட தலையே வரக்கூடாது. என்னடா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ சொல்றத பார்த்தாலே. மச்சி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேடு. ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். சில விஷயங்கள் நடக்கணும்னா ரிஸ்க் எடுத்தாதான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நீ என் பக்கத்துலயே வராத, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சி, நீ ஏறு பஸ்ல. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், பக்கத்துல வரக்கூடாது. ஆ சரிடா. எப்பா பஸ் கிளம்புது, ஏறியா இல்லையா? இல்லைன்னா எடுக்கட்டுமா பஸ்ஸ? ஆமாயா, எங்களுக்கு நேரம் ஆச்சு. ஏன்னா இம்பிட்டு நேரம் பஸ் நிறுத்தி வச்சிருக்க. பாரு, எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லைன்னா பஸ்ஸை எடுத்துருவேன். இருங்க, நான் வரேன். இதுதான் சரியான சாக்கு. ஏறி கீழே விழுகணும். இதுதான் நம்ம பிளான். அப்பா அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். அண்ணே, போலாண்ணே. ஆ சரி தம்பி. ரைட் ரைட், பஸ் எடுங்க. ஐயோ ஐயோ, ஒரு மாதிரி தலை சுத்தலாம் வருது. ஐயோ அண்ணே, எனக்கு மயக்கமா வருதுண்ணே. ஐயோ கடவுளே, பஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டானே. தம்பி தம்பி தம்பி. என்னாச்சு என்னாச்சு பாவுல? அண்ணே, அவரை தூக்குங்கண்ணே, ரத்தம் வருது பாருங்க. ஐயோ, செத்துக்கிட்டு போயிட்டானா கடைசியில ஏன் மேல கேஸ் ஆயிருமா? என்னால முடியாது. பாவம் அண்ணே, தூக்குங்கண்ணே, ரத்தம் போயிட்டு இருக்கு. யாராச்சும் போய் ஹெல்ப் பண்ணுங்களேன். எல்லாரும் பார்த்துட்டே தானே இருக்கீங்க. ஐயோ, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம்னா கடைசியில கேஸ்ல தாமா மாட்டணும். நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. என்னது இது, ரத்தம் வேற போயிட்டே இருக்கு. இப்ப வரவே மாட்டேங்கிறா. பேசாம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம். ஆனா அது வரைக்கும் அவருக்கு தாங்க மாட்டாருண்ணே. தயவு செஞ்சு போய் அவரை தூக்கி கொஞ்சம் உட்கார வைங்க. ஏமா இவ்வளவு சொல்லிடல, நீ போய் தூக்க. உங்க எல்லாத்தையும் நம்பினதுக்கு நானே இதை பண்ணிடுவேன். பஸ் நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். தள்ளுங்கண்ணே. பாவம், இவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. ச்சே, நீங்களாம் மனுஷங்களா? இத்தனை பேர் இருந்து யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்றீங்களா? பேசாம நம்மளே வர ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போவோம். ஜமாடி, இங்க பாரு, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கோம், வந்துட்டு இருக்கு. நீ அவரை எதுவும் தொடாதம்மா. எப்படின்னு உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? உங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்கு அடிபட்டு இருந்தாலும் இப்படிதான் விட்டுட்டு போவீங்களா? சொல்லுங்க, எவ்வளவு அசால்ட்டா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. ஜமாடி, இங்க பாருமா, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும். பிரச்சனை வந்தா தான் தெரியும். எல்லாத்தாலையும் எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அவங்கவுங்க பொழப்பதான் பார்க்கணும். அந்த பையன் தான் பத்திரமா நின்றுக்கணும். அதுக்கு யாரு என்ன பண்றது சொல்லு? நாம என்ன வேணும்னா குடிச்சு தள்ளி விட்டோம். இருந்தாலும் நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புண்ணே. நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. இங்க பாருமா, நீ படிக்கிற புள்ள, உன் ஃபியூச்சர்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஒழுங்கா நீ காலேஜ் போ. அந்த பையனை நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா நான் இருக்கும்போதே யாருமே அவரை தொட கூட மாட்டேங்கிறீங்க. நான் போனதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க பழவை பார்த்துட்டு போக மாட்டீங்க. என்ன நிச்சயம் சொல்லுங்கண்ணே. ஜமாடி, இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிற நீ. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு, வந்தா நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. நான் போக மாட்டேனே. நான் அவர் கூட ஆம்புலன்ஸ்ல போறேன். வான் தலையத்தை யாரால மாத்த முடியும்? இதுக்கு மேல வேற பிரச்சனையை நீ தான் பாத்துக்கணும். நாங்க கிளம்புறோம். நீயாச்சும் அந்த பையனாச்சு. தயவு செஞ்சு கிளம்புங்க. கிளம்புங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அவங்கள மாதிரியெல்லாம் என்னால விட்டுட்டு அம்போன்னு போக முடியாது. யாரா இருந்தா என்ன, ஒரு மனித மனமே இல்லாம இப்படி கிளம்புறேன்னு சொல்றீங்களே. தயவு செஞ்சு நீங்க இருக்காதீங்க, கிளம்பிடுங்க. சரிம்மா, நீ உன் பிரச்சனையை நீ பாத்துக்கோ. எங்களுக்கு என்ன தேவை? பஸ் எடுங்கப்பா. ரைட் ரைட். இவங்களா ஒரு மனுஷங்களா? ஐயோ, ரத்தம் வர போயிட்டே இருக்கேன். ஆம்புலன்ஸ் எவ்வளவு சீக்கிரம் வரும்னே தெரியலையே. யாருன்னே தெரியல, பாவம். அடடா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு போல. ஆனா இங்க வாங்க, இங்க. அப்பாடா, ஒரு வழி ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இனி எப்படியாவது ஆம்புலன்ஸ் ஏற்றி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவோம். நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமாக்கா, இவருக்கு தான் அடிபட்டிருக்கு. என்ன சொல்றது? மயக்கம் வருதுன்னு சொன்னாருக்கா. பஸ்ல இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு. சரிம்மா, ஒன்றாகாது, காப்பாத்திடலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போகலாம். அப்புறமா அங்கே போய் பார்த்துக்கலாம். ரொம்ப நேரமா ரத்தம் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. ஒன்றாகாது, பயப்படாதீங்க. இப்போ கொண்டு போயிடலாம். சரிங்கக்கா. இங்கே பாருமா, அவருக்கு ஒன்றும் இல்லை. பிளட்டு தான் நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் பிளட் ஏற்றினோம்னா சரியாயிருவாரு. நீ அழுதுகிட்டே இருக்காதம்மா. ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட. ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? இல்லைக்கா, கஷ்டமா இருக்கு. இவ்வளோ ரத்தம் போயிருக்கு. அதான் இவர் பொழைப்பார மாட்டாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பொழைப்பார மாட்டாராவா? அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா. ரத்தம் தான் போயிருக்கு. மற்றபடி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிருவாரு. கொஞ்சம் பொறுமையா இரு.
சரிங்கக்கா. ஆமா, யாரும்மா இவரு? இவ்வளோ தூரம் இவருக்காக அழுகிற? சொந்தக்காரரா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவரா? யாருன்னே எனக்கு தெரியாதுக்கா. என்னம்மா சொல்ற? யாருன்னே தெரியாதா? அவங்களுக்காக இவ்வளோ தூரம் அழுகிற? யாரா இருந்தா என்னக்கா, ஒரு உயிரோட மதிப்பு போனா வருமா சொல்லுங்க. ம், சரிதாம்மா. நீ என்ன அப்போ அவங்க கூட இருக்கியா இல்லை ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு கிளம்பிடுவியா? அவரு கண்ணு முழிச்சாதாக்கா எனக்கு நிம்மதியே. பஸ்ஸில் இருக்க யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. பஸ்ஸில் ஏறி தலை சுத்துதுன்னு சொல்லி கீழே விழுந்துட்டாருக்கா. அதில் தான் அடிபட்டு ரத்தம் நிறையா வந்துடுச்சு. இந்த காலத்தில் உன்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்கம்மா. நீ தான் எனக்கு தெரிஞ்ச அப்பாவியாக இருக்க. என்னக்கா பண்ணுறது? எல்லாரும் இவர் அசால்ட்டாக விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. என்னால் அப்படி போக முடியல. அதனால தான் எப்பாடு பட்டாவது இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்ட்டு நான் போராடிட்டு இருக்கேன். ஒன்றும் ஆகாதுமா. ஹாஸ்பிட்டலில் வந்துச்சு பாரு, இறங்கலாமா? ம், சரிங்கக்கா. அக்கா, இப்போ இவர் எப்படிக்கா இருக்காரு? இங்கே பாருமா, உன்னோட பேர் என்ன? பிரியாக்கா. பிரியா, இங்கே பாருமா, இவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதனால நம்ம இமீடியட்டாக பிளட் ஏற்றி ஆகணும். டாக்டர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இல்லை, பக்கத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு தான் எதுவுமே பண்ண முடியுமா? என்னக்கா ஆம்புலன்ஸ் அப்படி சொன்னீங்க, இங்கே வந்து இப்படி பேசுகிறீங்க. இப்போ என்னக்கா பண்ணுறது? இவர் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு பிரியா, நான் என்ன பண்ணுறது சொல்லு? நீ அங்கேயே சொன்னால் தாங்க மாட்டேன் தான் நான் இங்கே வந்து சொல்கிறேன். சரிங்க அக்கா, இப்போ பிளட் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இங்கே பாருமா பிரியா, எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொல்லியிருக்கு. வெயிட் பண்ணு, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாக்டர் வரணும். டாக்டர் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுவார். அவர் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கணும். சரிங்க அக்கா. நீங்கள் அங்கே சொன்னதை வச்சு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் பேசுறது பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கையே இல்லை. தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க அக்கா. பயப்படாத, இருமா, குணப்படுத்திடலாம். சரிங்க அக்கா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஓகேம்மா, நீ வெளியே வெயிட் பண்ணு. ஜெண்டி காவியா, அவள் என்ன சோறாக்கி வச்சிருந்தா, வாயில வைக்க முடியல. எப்படி நீ சாப்பிட்ட? அதை ஏன் கேட்குற? எனக்கு ஒரு உப்பா இருந்தது, திங்க முடியாமல் வெளியே காட்டவும் முடியாமல் தின்னுட்டு வந்தேன். அவள் ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு. எனக்கும் அப்படி தாண்டி தோணுது. இல்லைன்னா அவ்வளோ உப்பாவா இருக்கும். சீ, என்னால் திங்கவே முடியல. 2 வாய்க்கு மேலே அப்படியே மேனேஜ் பண்ணி வெளியே வந்துட்டேன். என்னடி இப்படி சமைச்சு வச்சிருக்கா? ஆமா, நீ உன்னை கவனிச்சா இல்லையா? அத்தை சாப்பிட்டது, பாட்டி சாப்பிட்டது எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நம்ம சாப்பிட்ட பிளேட்டில் மட்டும்தான் உப்பா இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? வேணும்னே உப்பை போட்டு கொடுத்துருக்கான்னு தான் அர்த்தம். காவியா, அப்படியே சொல்கிற? ஏம்மா, இதை வேற நான் சொல்லுவேன், உனக்கே தெரியலையா? அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கட்டாமல் நல்லா இருக்குன்னு போட்டு போட்டு சாப்பிட்றாங்க. ஆனால் நம்மளால் 2 வாய்க்கு மேலே திங்க முடியல. அப்படின்னா அவள் ஏதோ வேலை பண்ணியிருக்கான்னு தானே அர்த்தம். ஆமாம் காவியா, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏதோ வேணும்னே நம்மளை சாப்பிட விடாமல் பண்ணதை அப்படி பண்ணியிருக்கா. ஏன் இப்படி பண்ணான்னு தான் தெரியல. விடுங்கம்மா, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டல, இனிமேல் நான் ஆரம்பிக்கிறேன். அவ்வளோ நானும் ஒரு கை பார்த்துறேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஏய், நீ ஏதாவது இடகுடமாக பண்ணி ரகுக்கிட்ட மாட்டிக்காதடி. அப்புறம் ரகு நம்மளை தான் திட்டுவான். நம்ம நல்லது பண்ணாலே திட்டுவான். நீ ஏதாவது அவளுக்கு எதிராக பண்ண, அவ்வளோதான். அப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. எவ்வளோ நாள் தான் இப்படியே கொண்டிருக்காதுமா, ஏதோ ஒன்று பண்ணணும். சரிடி, உன்னோட விருப்பம். எனக்கு நீ இந்த வீட்டில் சாப்பிட நினச்சாலே பயமாக இருக்குப்பா. இல்லையாவது உப்பையோ காரத்தையோ போட்டு வச்சிருவாளான்னு. விடுங்கம்மா, பார்த்துக்கலாம். மலரு, உனக்கு என்ன என் மேலே கோவமா? சாரிடி, நான் என்ன பண்ணுறது சொல்லு? நானே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அஞ்சலி கிட்ட பேசாதீங்கன்னு. நீங்கள் போய் வலிமா பேசிட்டு இருக்கீங்க. நல்லதுங்களா பார்த்துக்கங்க. ஹே லூசு, நான் எங்கடி வலிமா பேசினேன்? அவள் தாண்டி எங்கே போனாலும் பின்னாடியே வரா. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீயே பார்த்துட்டு தானே இருக்க? ஆமாம், பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறீங்கன்னு 2 பேரும். என்ன மலரு, எது பண்ணாலும் குத்தனா நான் என்னதான் பண்ணுறது? நீயே சொல்லு. நான் எதுவுமே பண்ணல. சரி, என்ன முடிஞ்ச அளவுக்கு பர்த்டே பார்ட்டி வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் முக்கியமாக உங்களை மட்டும் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறா. என்ன விஷயம்? ஐயோ கடவுளே, நான் என்னமோ அவகிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி நீ ஏன்ட்ட கேட்குற? எனக்கே ஒன்றும் தெரியாது. அதுதான் லூசாட்ட ஏதாவது வளருதுன்னா நீயும் பார்த்தியா? பார்த்துக்கங்க, ஒன்றும் சரியில்லை. அப்புறம் எனக்கு கோவம் வந்தது, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாரு மலரு, அப்படியே கோவம் வந்தாலும் நீ அவளை தான் ஏதாவது பண்ணும். நான் என்ன பண்ணேன்? நான் ஓம் முன்னாடி தானே பேசிட்டு இருந்தேன். நீ என்னையே கோவப்படுற? பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது, மூஞ்சில் எடுத்த மாதிரி சொல்ல வேண்டியதானே? ஏன் அவகிட்ட அப்படியே சொன்னால் ஃபீல் பண்ணுவான்ட்டு மாற்றி பேசுகிறீங்க? பாருடி, நான் மாற்றியெல்லாம் பேசல. வர முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன்னு தான் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ம், பார்த்துக்கிறேங்க என்ன பண்ணுறீங்கன்னு. நாளைக்கு என் பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் போகக்கூடாது, அவ்வளோதான். அவரு நம்ம கரஸ்பாண்டனோட பிள்ளடி, நம்ம எப்படி போகாமல் இருக்க முடியும்? நீயும் வா, நானும் வரேன், அப்புறம் அவனும் வரேன்ருக்கான். எல்லாருமே போகலாம். எதுக்கு? அங்கே போய் அவள் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னாலே அதுக்கோசரம் தானே? பாரு, அவ சொல்றதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. அவ கூப்பிட்டா அந்த மரியாதைக்கோசரம் போய் தலையை கட்டிட்டு ஜஸ்ட் போயிட்டு 2 நிமிஷம் இருந்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் நீ என்ன சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியலடி. பாருங்க, நான் வேண்டான்னு சொல்கிறேன், அதே மீறி போகிறேங்கிறீங்க. இதுக்கு மேலே என்ன கூப்பிடாதீங்க, நான்லாம் வரமாட்டேன். மலரே, அவ கூப்பிட்ட மரியாதைக்காக போவோம் ப்ளீஸ். எல்லாரும் சேர்ந்து போலாண்டி.
நீயும் வா, நான் தான் வரமாட்டேன் நான் சொல்றேன். அதையும் தான் சொல்லி பாருங்களேன், அப்புறம் தெரியும். அப்பாடா ஒரு வழியா வர, அப்படிதானே? நான் வரேன்னுலாம் சொல்லலை. நான் என்னதான் மலரு பண்றது, நீயே சொல்லு. நான் என்ன பண்றது? பெண்ணா பட்டி பட்டி போகக்கூடாது, அவ்வளவுதானே? சரி போல. அப்படியெல்லாம் இல்லைங்க. அங்கே போனதா ஏதோ உங்ககிட்ட ஸ்பெஷலாக சொல்லணும்னால அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கோசரம் நான் வந்து தான் ஆகணும். எப்படி எல்லாம் பேசுறா பாரு, இப்படி பேசுனா அப்படி பேசுறா, அப்படி பேசுனா இப்படி பேசுறா. அப்பா உன்னை சமாளிக்க முடியலடி. போனால் தானே தெரியும். பின்ன போகாமல் இங்கே இருந்தால் நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். சரிம்மா தாயே, போகலாம். ஏதாவது கிஃப்ட் இது வாங்கிட்டு போலாமா, இல்லை வெறுங்க விசிட்டே போலாமா? நான் இதுக்கு என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நம்ம வெறுங்க விசிட்டே போலாம். அந்த ஞாபகம் இருந்தால் சரி. சரிடி, கோவப்படாத. சிரியா வந்து உருன்னே தான் இருக்க. பஸ் வருது, ஏறலாம். சரிம்மா, பஸ்ல ஏறலாம். இப்ப பஸ் ஏற வந்துட்டா. இந்த நேரத்துல மச்சான் வந்தானா எப்படியாவது உள்ள தூக்கிடலாம். என்ன பண்றான்னு தெரியலையே, ஃபோன் பண்ணி தான் பார்க்கணும். டேய் மச்சான், உன் ஆள் வெளியே வந்துட்டாடா. நீ கார்ல ரெடியாரு, அள்ளி போட்டு போயிடலாம். டேய் நான் கேட்டுக்கிட்ட தாண்டா நிக்கிறேன். அவ வந்தானா நீ பின்னாடியே வந்துரு. சீக்கிரம் இழுத்து உள்ள போட்டுரு, சரியா? சரி மச்சி, ரெடியாரு, வந்துட்டே இருக்கோம். ஓகேடா, வச்சிடுறேன். ஓகே. எப்படியோ மச்சானுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஜாலி தான். இருடி, யார் கூட உனக்கு கல்யாணம் நடக்குன்னு நானும் பார்க்கறேன். சரி, ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய்க்கலாம். ஐயோ, அம்மா கிட்ட என்ன சொல்கிறது? சரி, எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் ஸ்பெஷல் கிளாஸ்னு. கடவுளே, நான் வீட்டில் மாட்டவே கூடாது. நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும். அந்த அக்காவும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, பஸ் ஸ்டாப் போனோம்னா பஸ் சரி கிளம்பிடலாம். என்னது இது, கார் இப்படி குறுக்கால நிறுத்தி வச்சிருக்கானுங்க, எப்படி போகிறது? சரி, நம்ம தாண்டி போவோம். எவன் நிறுத்தி வச்சா நமக்கு என்ன? நமக்கு வர டைம் ஆகிட்டே இருக்கு. கரெக்டா கார் பக்கத்துல வந்துட்டா. இதுதான் சரியான நேரம். முகத்துல கரிச்சு போச்சு, அப்படியே ஆம்னியில தூக்கி போட்டு போயிட வேண்டியதான். டேய் மச்சான், இங்க பாடா. நம்ம மூக்குல வச்சோம்னா அவனை கூப்பிடலாம். இப்ப கூப்பிட்டோம் கத்திக்கிட்டு கூப்பிட்டுருவா. சரியா வராது, மூக்குல வச்சிட வேண்டியதான். டேய் மச்சி வாடா, மயங்கிட்டா. வர மச்சி, வரேன், அப்படியே பிடிச்சிக்கோ. சீக்கிரம் வாடா, யாராவது பாத்திர போறாங்க. மச்சி நீ விட்டு, நான் இவ்வளவு வேன்ல ஏத்திக்கிறேன். சரிடா, சீக்கிரம், யாராவது வந்துட போறாங்க. டேய் மச்சான், சீக்கிரம் வண்டி எடுறா. டேய் எங்கடா போ சொல்ற, வண்டி எடுனா. டேய் அந்த டெட்டன்ல ஒரு குடோன் இருக்கு பாரு, அங்க கொண்டு போ. அது யாரோடதுடா? டேய் என் ஃப்ரெண்டோட அப்பா தான்டா. நீ காரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு, போற வழியில பேசிக்கலாம். சரி சரி, கோவப்படாதோ, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம்டா. எல்லாம் சரி, அங்க போய் என்ன பண்ணலான் இருக்க? டேய் ஒரு நாள் வைப்போம்டா, அதுக்கப்புறம் 2வது நாள் தாலி கட்டிலாம் முடிவு பண்ணிட்டேன். என்ன மச்சி சொல்ற? ஆமாடா, முடிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் தாலி கட்ட முடியாது. மயக்கமல்ல கொடுத்து தாலி கட்டிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? என்னமாடா இருப்பான். இல்ல நான் என்னத்த சொல்றது, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணி ஒத்த காலில் நிக்கிற. நீயாச்சும் அவளாச்சு. சரி சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ வண்டியை நிறுத்தாம அங்கதான் கொண்டு போய் நிறுத்தணும். சரிடா, வண்டியை விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். இதுக்கு மேலே நடக்கிறதுக்கெல்லாம் என்னால் பொறுப்பேற்க முடியாதுப்பா. ஏதாவது ஒன்றா கடைசியில் நீ என்ன கொடுத்து விட்டுருவ. சரி சரி, இனிமே இவ ஏன் பொண்டாட்டி, அது அந்த ஆண்டவனே வந்தாலும் மாற்ற முடியாது. எப்படி அந்த கார்த்தி தாலி கட்டுறான்னு நானும் பார்க்கறேன். என்னடி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கவ, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? ஏன் என்கிட்ட நல்லாவே பேச மாட்டீங்களா? எப்போ பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஏதோ ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நீ எப்பயும் தப்பே தான் பண்ணிட்டு இருப்பேனா? சும்மா பார்க்கும்போதெல்லாம் இப்படியே தானே பேசுறீங்க. ஆமா, இல்லைன்னா மட்டும் நீ அப்படியே ஒழுங்கா இருந்துருவியா? ஏன்டி நீ வேற இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க, அத சொல்லு. நான் எதுவும் யோசிக்கலங்க, சும்மா தான் இருக்கேன். என்ன ஏன் வம்பு கிழிக்கிறீங்க? ஆமா, சமையல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆயா ரூம்ல இருக்க. ஏண்டி நான் உன்னை சமையல் ரெடி பண்ண சொன்னல? பண்ணியாச்சு பண்ணியாச்சு. அப்படியா? அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆச்சரியமா இருக்கே. இந்நேரத்துக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. விளாடாத. அதான் புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, கிச்சன்ல இருந்து எல்லாத்தையும் அவதான் எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கா. அப்புறம் எங்க நான் இது பண்றேன். ஆடா என்ன சொல்ற? அப்ப நம்ம மருமக தான் சமைச்சாளா? நம்ம மருமகளா? உங்க மருமகன்னு சொல்லுங்க, நம்ம மருமகளா? ஏய், என்னதான் நீ இல்லைனாலும் ரகுவோட பொண்டாட்டி ரம்யா தான். அதனால நீ ஏத்துக்கதான் வேணும். சும்மா உன் சௌரியத்துக்கெல்லாம் எதுவும் மாறாது. ஏங்க இப்ப நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னா என்ன ஏன் வம்பு கிழிக்கிறீங்க? அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் ஒன்னும் பேசல. உண்மையாலுமே சொல்றியா? அவன் சமைச்சிட்டாளா? சமைச்சாச்சு, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. எல்லாரும்னா நீ சாப்பிட்டுருக்க மாட்டியே, மருமக செஞ்சத. நீயும் சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். என்னடி சொல்றவ? சாப்பிட்டியா? ஏதோ சாப்பிட்டேன், பசி கொடுமைக்கு. வேற என்ன பண்றது? ஓ, பசி குடும்பத்துக்கு தான் சாப்பிட்டப்ப, வேற எதுக்காகவும் சாப்பிடல. இல்லங்க, பசி கொடுமைக்கு ஏதோ சாப்பிட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் சரி,
எப்படி சமைச்சிருக்கா என் மருமக? சமையல் டாப் டக்கரா பண்ணியிருந்தா. ம் ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் நான் பார்த்தேன். ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்றிய, அதுவே உன் வாயில இருந்து வர்றது பெரிய விஷயம். பரவாயில்ல, என் மக கெட்டிக்காரி தான். உன்னையும் இப்படி சொல்ல வச்சிருக்காளே. போது நிறுத்துங்க, சும்மா மருமக புறானத்தே பாடாதீங்க. வேலை வெட்டிக்கு போறாம அதை பாருங்க. அப்புறம் வர வழியில சுபுவை பார்த்தேன்டி. ஓ அப்படியா, சரி சரி. என்னடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சுபுவை பார்த்தேன்னா ஓஹோ அப்படியாங்கிற. வேற என்னங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் என்ன கேட்கணுங்கிறீங்க? நான் என்ன கேட்டாலும் அதுக்கு எதிரில் நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க. அது கேட்கறக்கு நான் கேட்காம இருக்கலாம். சுபு ஏதோ வேலை இல்லாம கஷ்டப்படுறாரு போல, எங்கேயோ போயிட்டு இருந்தாரு. ஆமாம், அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து வேலையை விட்டாச்சு, அடுத்த வேலை தேடி தானே ஆகணும். பாவண்டி அவரையே வேலையை விட்டு போக வச்சுட்டே. உன்னெல்லாம் என்னதான் சொல்றதோ. இதை திட்டக்காக தான் இப்போ அவரை பார்த்துருக்கீங்க அப்படி தானே? திட்டக்காக இல்ல, நீ பண்ண ஒரு வேலையால ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இப்போ நான் பண்ண தப்புக்கு நான் என்ன போய் காலையில் காலையில் வந்து மன்னிப்பா கேட்க முடியும்? ஏங்க நீங்கள் வேற. மன்னிப்பு கேட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நீங்கள் ஒன்று வெளியே போங்க, இல்லைன்னா நான் வெளியே போகிறேன். சிப்பா உங்ககிட்ட என்னால் பேச முடியல. பொடி திமிரு பிடிச்சவள வாண்ட போய் நான் சொன்ன பாரு, நீல திருந்தவே மாட்டேடி. திருந்தாத ஜென்மமும் நீயும் ஒண்ணு. வந்துட்டாரு அட்வைஸ் பண்ணுறது.